மருத்துவ செலவு கொடுக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். ஒரு வீட்டுல மருத்துவ செலவு வருது அப்படின்னா அங்க வாஸ்து குறைபாடு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கிழக்கு பகுதி தவறா இருந்துச்சு அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. மேலும் காது, மூக்கு, தொண்டை, இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒற்றை தலைவலி, தலை சார்ந்த பாதிப்புகள், தலை சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூட்டு வலி, கணுக்கால் வலி, கால் வலி, அதே மாதிரி மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உள்ளது. தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி மூளை பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நைருதி மூலையில பாதிப்புகள் இருந்ததுன்னா இருதயம், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பா வீட்டோட மேற்கு பகுதி, அதே மாதிரி தென்மேற்கு பகுதிகள் பாதிக்கப்பட்டதுன்னா கடன் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கும். கடனை கட்ட முடியாத சூழல் ஏற்படும். குறிப்பா ஒரு வீட்டுல வடகிழக்கு தென்மேற்கு பகுதி எப்பவுமே பாதிப்பு இல்லாம நம்ம பார்த்துக்கணும். உங்க வீட்லயும் வாஸ்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்க எங்களை அழையுங்க. அந்த பிரச்சனைகளை மிக சுலபமா நாங்க நீக்கி தரோம். நன்றி.